எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம காரசாரமா சூப்பரா ஒரு சட்னி ரெசிபி தான் செய்ய போறோங்க. இந்த சட்னியை சூடான இட்லி, தோசை, சாதம், அடை வகைகள் இப்படி எல்லாத்துக்குமே தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். இந்த சட்னியை நீங்கள் ஸ்டோர் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராவல் பண்ணுறீங்க, வெளி சாப்பாடு உங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னா இந்த சட்னியை நீங்கள் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான இந்த சட்னியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். நல்லெண்ணெயில் செஞ்சாதான் உடம்புக்கும் நல்லது. இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் தாராளமாக எண்ணெய் செலவு பண்ண வேண்டி இருக்கும் நீங்கள் ஸ்டோர் செஞ்சு வைக்கிற மாதிரி இருந்தால். நான் கிட்டத்தட்ட 6 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மிளகு சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடேறின பிறகு மிளகு சேர்த்து கலந்து விடுங்க. கொஞ்சம் நீளமாக கைப்பிடி இருக்க கரண்டியாக இருக்கட்டும். மிளகு பார்த்தீங்கன்னா வெடித்து தெரிக்கும், அதனால் கொஞ்சம் தள்ளி இருந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா லைட்டாக மூடி போட்டு வச்சுட்டு இதை வறுத்து எடுத்துக்கோங்க. மூடி ஃபுல்லாக மூடக்கூடாது. அதுக்கு அடுத்தது 1 சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி இதில் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுள்ள புளி, 3 பல்லு பூண்டு. பூண்டு நீங்கள் ஒரு 5 பல்லு வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நம்ம செய்கிற அளவுகளுக்கு. இஞ்சி நிறைய சேர்த்துற வேணாம். நிறைய சேர்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ராங்கான ஸ்மெல்லும் அந்த ஃப்ளேவரும் நமக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மிளகு நல்லாவே பொரியணும், அதனோட பச்சை மணம் மாறணும். அதுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுக்கு 1 காஞ்ச மிளகான்னு கால்குலேட் பண்ணியிருக்கேன். 3 மீடியம் சைஸில் இருக்க தக்காளி. இந்த அளவில் செய்யும்பொழுது டேஸ்ட் நல்லாயிருக்கும், ரொம்ப காரமும் தெரியாது. அதற்கு அடுத்தது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 காஞ்ச மிளகாய், 1 மீடியம் சைஸ் தக்காளி. இதே போல் உங்களுக்கு எவ்வளவு சட்னி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு தக்காளி நல்லா குழைய வேகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக நமக்கு வேகணும். நல்லா பழுத்த தக்காளி, புளிப்பான தக்காளியாக இருந்ததுன்னா சுவை நல்லா இருக்கும். கொஞ்சம் செங்காயாக இருக்க தக்காளியெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லாவே வெந்துருச்சு பாருங்க. இது போல வெந்த பிறகு இதில் கொப்பரை தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுள்ள வெல்லம். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொப்பரை தேங்காய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை தேங்காயோட ஃப்ளேவர் உங்களுக்கு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொப்பரை தேங்காய் சேர்த்து செய்யறதுனால இது நிறைய நாட்களுக்கு கெட்டு போகாமல் ஊறுகாய் போல கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். வீட்டில் கொப்பரை தேங்காய் இல்லைன்னா நார்மலாக நம்ம துருவுற தேங்காவை எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துருங்க. தேங்காவை நிறைய நேரம் வறுத்திங்கனாலும் அதனோட எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு ஸ்மெல் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்து பக்குவமாக வறுத்துக்கோங்க. இப்போ கரெக்டான பக்குவம் வந்துருச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். ஆறின பிறகு இது போல் தான் இருக்கும் பாருங்கள். நல்ல தக்காளி, அந்த தக்காளி நம்ம போட்ட மாதிரியே இல்லாமல் நல்லா குழஞ்சி வெந்து வந்துருச்சு. மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. தேவையான அளவு தண்ணி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் துவையெல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா தண்ணியே சேர்க்காம கெட்டியாக கூட அரைச்சிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இலைகளாக வேணும்னா தண்ணி இதில் கரெக்டாக சேர்த்து இது போல் ஒரு பக்குவத்தில் நைஸாக அரைச்சிக்கோங்க. திரியாக இருக்க வேணாம். உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் உப்பு பார்த்துட்டு தேவைன்னா நீங்கள் போட்டு கலந்துக்கலாம். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ திரும்பவும் ஒரு கடாய் வச்சுருங்க. அதே கடாயை வாஷ் பண்ணி கூட வச்சிடலாம். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சிடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் தேவையான அளவு கருவேப்பிலை இலைகளை உருவி எடுத்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 கொத்து அளவு கருவேப்பிலை இலைகளை உருவி சேர்த்துருக்கேன். இதில் காஞ்ச மிளகாய் வேணும்னா கூட நம்ம கிள்ளி தாளிச்சிக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்தா சடன் மேலெலாம் தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் விழுதை சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே 5 நிமிஷம் இது கொதிக்கட்டும். நீங்கள் கொஞ்சம் ஹைட்டு குறைவான பாத்திரம் எடுத்திங்கன்னா நல்லா கொதித்து வெளியெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மேலே தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷத்துக்கு சுருங்க விட்டிங்கன்னா இது போல் மேலே எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வரும், கலரும் சேஞ்ச் ஆகி வரும். இது ஒரு கரெக்டான பக்குவங்க. இந்த பக்குவத்தில் இதை எடுத்து நல்லா ஆற விட்டுட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மலைத்தேன் போல் அவ்வளவு டேஸ்டியாக இருக்குங்க. மலைத்தேன்றது நல்லா திக்காக இருக்கும். இப்போ பாருங்கள், ஆறின பிறகு இது போல் தான் இருக்குது. நல்லா சுட சுட இட்லி, தோசை, சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளவு அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.